ராகுல் காந்தி, மோடி இரண்டு பேத்தையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து விமர்சிக்கப்படுகிறார்கள். யார் இந்த விமர்சனத்தை பண்றா அப்படின்னா, இந்தியாவினுடைய லிபரல்கள் என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகளுடைய ஒரு அறிவு ஜீவிகள் குழு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பேசுது. இந்த வீடியோவில் பேச போகிற டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் வியூவை உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த டாப்பிக்கில் ராகுல் காந்தி விசஸ் இடதுசாரிகள், அதாவது பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுஜீவிகள் குழு வந்து தங்களை சொல்லிக்கிட்டு ராகுல் காந்தியையும் மோடியும் ஒரே நேர்கோட்டில் வச்சு தொடர்ந்து விமர்சித்து இருக்கிறாங்க. அது மக்கள் மனத்தில் எடுபட்டு கொண்டும் இருக்கிறது அப்படிங்கிறதும் 2019-24 தேர்தலை தொடர்ந்து 29லும் தொடரும் பட்சத்தில் ராகுல் காந்தியினுடைய அரசியலை அது எப்படி பாதிக்கப் போகுது அப்படின்னும், இந்த விமர்சனத்தை ராகுல் காந்தி அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்னும், ராகுல் காந்தி தவிர்த்து ஒரு மாற்று தலைவர் அப்படிங்கிறது தேசிய அளவில் வருவது அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்களே, அது உண்மையா? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. காங்கிரசிசம் அப்படிங்கிறத எதிர்க்கக்கூடிய ஆன்டி காங்கிரசிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போ இல்லை, 1970 நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஐடியாலஜியாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வலதுசாரிகள் கிடையாது, இடதுசாரிகளின் ஒரு குழு அப்படிங்கிறத பாஜகவினுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய அதே வீரியத்தோடு ராகுல் காந்தியும் குறிவச்சு தாக்கப்படுவார் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியுது. இப்போ ராகுல் காந்திக்கு மட்டும் இது நடந்திருக்கா இல்லை அப்படின்னா, 1970 எமர்ஜென்சி காலங்கள் நடக்குது இல்லையா, அப்போ இந்திரா காந்தி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எமர்ஜென்சி பீரியடை வந்து கடுமையாக இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்க. அப்போ திறந்த அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது பாஜகவினுடைய சித்தாந்தத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க இடதுசாரிகள். அதே நேரத்தில் ராகுல் காந்தி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு சின்ன புள்ளியில சுருக்கிடுறாங்க. அதாவது மோடியையும் ராகுலையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு விமர்சிக்கிறது அப்படிங்கிறது இந்திய அரசியலுக்கு எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறாங்க. என்ன அப்படின்னா, மாற்று தலைவர்கள். அதாவது ராகுல் காந்தி தவிர்த்துட்டு மூன்றாவதாக இன்னொரு தலைவரை கொண்டு வந்து பாஜக எதிராக நிகழ்த்துவது அப்படிங்கிற முயற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதுவும் இந்த அறிவுஜீவிகள், அதாவது இந்தியாவின் லிபரல்கள் குழு அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி தவிர்த்துட்டு மாற்றாக மூன்றாவது ஒரு தலைவரை முன்னெடுத்துவது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை ஆரம்பிக்கிறாங்க. எங்க தொடங்குது அப்படின்னா, முதல்ல நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எதிர்க்கட்சிகளினுடைய ஒரு பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்தப்படலாம் அப்படிங்கிற பேச்சு அடிபடுது. நிறைய ஆர்டிக்கல் வந்து வெளியிடப்படுது. அவர் ராகுல் காந்தியை விட நிதிஷ்குமார் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் அடிபடுது. இப்ப கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, நிதிஷ்குமாரனுடைய அரசு நிலைப்பாடு அப்படிங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, பாஜகவினோட கூட்டணியிலேயே இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுறார். அப்ப பாஜகவினுடைய சித்தாந்தத்தை கடுமையாக விமர்சிக்காம அவங்களோட நிர்வாகத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு விமர்சிச்சு ஒரு சாஃப்ட் இனித்துவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி இருந்துச்சு. அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தி ஒரு தேசிய அளவிலான தலைவராக அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலைப்படுத்தப்படுவார் அப்படின்னும், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டமைப்புகள் இணைந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் அப்படிங்கிறது இந்த லிபரல் குழுக்களில் இருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்மால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அரசியல் வலு வந்து தொடர்ந்து இழக்கப்படுது. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அவருடைய எம்பிக்கள் வந்து வாங்கப்படுறாங்க. அவரால் தேசிய அரசியலில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை இப்போதைக்கு ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது. அதற்கு பிறகு சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜியுடைய பெயர் அப்படிங்கிறது அதீதமாக அடிபட்டுச்சு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் மிக சாதுரியமாக என்ன பண்ணாங்க, பாஜகவை வந்து வீழ்த்தினாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. தேசிய அளவில் அவங்களுடைய அந்த நிறுவனங்கள், அதாவது ஐடிஆர் இருக்கட்டும், இடிஏ போன்ற நிறுவனங்களை வந்து தொடர்ந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நேரடியாகவும் மிக கடுமையாகவும் முன்வைச்சது நம்மால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் இப்ப மேற்கு வங்கத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்மால பார்க்க முடியுது. அவருடைய தோல்வி அப்படிங்கிறது தேசிய அரசியல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து விலைக்கு வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜி வந்து தேசிய அளவிலான ஒரு எதிர்ப்பு முகமாக, அதாவது பாஜக எதிர்ப்பு சக்தியாக முன்னிலைப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இன்னொரு பேச்சும் அடிபட்டுச்சு. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒருங்கிணைக்கிறாரு, தென்னிந்தியாவினுடைய தலைவர்களை ஒருங்கிணைக்கிறாரு, இந்தியா கூட்டணி கூட்டத்தை நடத்தினாரு அப்படின்னு நிறைய பேச்சுகள் அடிபட்டும் பொழுது ஸ்டாலின் வந்து முன்னிலைப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ மாற்றுத் தலைவர்களாக நியமிக்கப்படுபவர்கள் எல்லாமே தொடர்ந்து தோல்விகளையும் கட்சி பலவீனப்படுவதை நம்மால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டாலும், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தான் இதுகளுடைய இந்த பலவீனப்பட்டு போவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு விதமான பேச்சுவார்த்தை நடக்குது, இழுபறிகள் நடக்குது, இப்போ தொகுதி பங்கீட்டுல பிரச்சாரம் நடக்குது. கடைசியில் திமுக தோற்றும் போறாங்க.
தோற்று ரிசல்ட் வந்த அன்றே என்ன பண்றாங்க, காங்கிரஸ் வந்து கூட்டணி விட்டு வெளியேறி மற்றொரு கூட்டணியில போய் இணைகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த பக்கம் பீகார்லயும் அதே ஒரு விஷயம் தான் தேஜஸ்வி யாதவ் நடக்குது. கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு செய்யப்படுறாங்க போயிட்டே இருக்கிறது நம்மால் பார்க்க முடியுது. மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் சரி, இந்த காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் தோல்வி அடையுது. இது போன்ற விஷயங்கள், அதாவது மாநில கட்சிகளை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி செஞ்சுச்சு. குறிப்பாக ராகுல் காந்தி செய்கிறார். எதற்காக செய்கிறார் அப்படின்னா, தனக்கு தேசிய அரசியலில் இடையூறு வந்துடக்கூடாது, மாற்று முகமாக, அதாவது பாஜக தோல்வி அடையுது அப்படின்னா அது ராகுல் காந்தியால தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட்டத்தோட ராகுல் காந்தி செயல்படுகிறார் அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டும் காங்கிரஸை நோக்கி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த லிபரல்கள் விசஸ் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பேசும் பொழுது, இந்த இடதுசாரிகள், அதாவது எலைட் பீப்புள் என்று சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் யாரை மூன்றாவது தலைவராக முன்னிறுத்துகிறார்களோ அவங்க எல்லாரும் தோற்று போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பதிலாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி மட்டும்தான் தொடர்ந்து பாஜக எதிர்க்கக்கூடிய இடத்துல நிலையாக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தரப்பினுடைய வாதமாக இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்போ இடதுசாரிகளுக்கு போர்வையில் இருக்கக்கூடிய தொடர்ந்து ராகுல் காந்தியும் மோடியும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உயர்ந்த சாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அதாவது அரசியல் எப்போது சாதாரண மக்கள் கைவசம் வருது அப்படின்னு அவங்க தோணுதோ அப்ப அதை யார் கொண்டு வராங்களோ அவங்க மீது மிக கடுமையான விமர்சனங்களையும் அவருக்கு எதிர்த்தரப்பு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ராகுல் காந்தி சமீப காலமாக பேசக்கூடிய அந்த வார்த்தை எடுத்து பார்க்கும்போது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு சாதிக்கும் தனித்துவமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. பொருளாதார சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. அதாவது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட சதவீத மக்கள் மட்டும்தான், அதாவது 95% மேற்பட்ட மக்களுடைய சொத்து மதிப்பும் மிச்சம் இருக்கக்கூடிய 5% சொத்து மதிப்பு மக்களுடைய சொத்து மதிப்பும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதாவது 95% மக்களுடைய சொத்தை கூட்டினா அந்த 5% மக்களுடைய சொத்து மதிப்பு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாதத்தை தான் முன்வைக்கிறது. அப்படிங்கிறது எலைட் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் ராகுல் காந்தி பேசக்கூடிய இந்த சித்தாந்தம் சார்ந்த அரசியல், பாஜக எதிர்க்கக்கூடிய சித்தாந்தம் சார்ந்த அரசியலாக இருக்கட்டும், சாதி ரீதியான பிரதிநிதித்துவ அரசியலாக இருக்கட்டும், பொருளாதார சமத்துவம் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப காலமாக இந்த ஊறி போயிருக்கும் இல்லையா, அந்த எலைட் மனப்பான்மை அதற்கு எதிராக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு கடுமையாக எதிர்க்கிறாங்க. பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்களோ சித்தாந்த ரீதியாக சொல்ல, நிர்வாக ரீதியாக இந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வச்சு எதிர்க்கிறாங்க. அதே ஈக்குவலாக என்ன பண்றாங்க, ராகுல் காந்தியும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா, சித்தாந்த ரீதியாக வீழ்த்தணும் அப்படின்னா அதற்கு நேர் எதிராக போர் செய்யக்கூடிய, அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடாக இருக்குது. ஸோ சித்தாந்தம் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா சித்தாந்தத்துக்கு முழுவதுமாக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ராகுல் காந்தி போன்ற தலைவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது எலைட் பீப்புளுக்கு இருக்குது அப்படின்னும் இந்த ஒரு ஆய்வின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ அளவுகோலாக என்ன வைக்கிறாங்க, ஒரு தலைவர் அப்படிங்கிறது வெற்றி பெற்ற தலைவர், தோல்வியடைந்த தலைவர் எதன் அடிப்படையில் அளவுகோலாக வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தேர்தலில் வரக்கூடிய வெற்றியை மட்டும்தான் கணக்கில் வச்சுக்கிறாங்க அப்படின்னும், அவங்க நடத்தக்கூடிய போராட்டங்களையோ அவங்களுடைய வாதங்களையோ அவங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையோ மக்கள் மனதில் ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வையோ அவங்க முக்கியமாக பண்றதில்ல. தேர்தலில் வெற்றி பெறாங்களா, அவங்க வெற்றி பெற்ற ஒரு முன்னணி தலைவர், ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படிங்கிற எண்ண ஓட்டம் மக்கள்கிட்ட அவர்கள்ட்ட வந்துடுது அப்படின்னும், அதே நேரத்தில் அவர் தேர்தலில் தோல்வியடைகிறார் ஆனால் அவர் சித்தாந்தம் சரியாக இருக்குது, அவருடைய பாதை சரியான பாதையில் பயணிக்கிறாரு, மக்களுக்கான சமத்துவ பொருளாதாரத்தை பேசுறாரு, சாதி ரீதியான அடக்குமுறையை பற்றி பேசுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் பேசினாலும் கூட அவர் தேர்தலில் தோத்து போறாரா அப்படின்னா அவர் தோல்வியடைந்த ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் ராகுல் காந்தியினுடைய அரசியல் அப்படிங்கிறது முழுவதுமாக பாஜக சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு அரசியலாக பேசுறாரு அப்படின்னு நம்மால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது 2019 விட 2024 அவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. 99 இடங்களை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இப்போ பிராந்திய அளவில் பார்த்தீங்கன்னா, மாநில அளவில் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரசினுடைய அந்த ஆட்சி பங்கில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அளவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தா பேசுறோம். நம்ம திருப்பி ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ராகுல் காந்தி விசஸ் எலைட் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிபரல்கள், இடதுசாரிகள் ஒரு குழு, மோடியும் ராகுல் காந்தியும் ஒரே கோட்டில் வைக்கக்கூடிய ஒரு குழு. அந்த இரண்டு குழுக்களின் பார்வையின் அடிப்படையில் இந்த வீடியோ உருவாக்கப்படுது. காங்கிரசின் மீது நிறைய விமர்சனங்களும் இருக்கலாம், அதே மாதிரி நம்ம மாற்று கருத்துக்களும் இருக்கலாம். அதையும் தாண்டி இவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது சரியான பார்வையில் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது.
ஓகே மக்கள், இந்த வீடியோவுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு அரசியல் தலைவரை விமர்சிப்பது அப்படிங்கிறது இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாத்தோடையும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு இமாலய சித்தாந்த பலம் கொண்டு இந்த சித்தாந்தத்தின் வழியிலேயே பயணிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பினுடைய பின்புலத்திலிருந்து இருக்கக்கூடிய பாஜக போன்ற அமைப்பை ஒருத்தர் எதிர்க்கிறார் அப்படிங்கும்போது, அதுவும் சித்தாந்தத்தின் அடிப்படையாக வச்சு எதிர்க்கிறார் அப்படிங்கும் பொழுது, அதை உண்மையாலுமே சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நபருக்கு முழு ஆதரவை கொடுக்கணும். அது ஒருவேளை அந்த நபரை எதிர்க்கணும் அப்படின்னா அதற்கு சரியான வேலிடான அரசியல் காரணம் அப்படின்னு இருக்கணும். சாதிய கணக்குகளை அடிப்படையாக வச்சுட்டு வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியை மட்டும் மையமாக வச்சுட்டு ஒரு தலைவரை எதிர்ப்பது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? சாதிய இல்லாட்டி வாரிசு அரசியல் அப்படின்னு எதிர்க்கிறாங்க அப்படின்னா, தேசிய அளவில் ராகுல் காந்தி எதிர்க்கக்கூடிய அதே அளவிற்கு மாநில கட்சிகளில் சாதி இருக்கு, வாரிசு அரசியல் இருக்கு இல்லையா, அதற்கு எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஓகே மக்களே, இந்த வீடியோவுடைய ஒட்டுமொத்த கருத்து சின்ன ஒரு பாயிண்ட்ல பார்க்கணும் அப்படின்னா, மோடிக்கு எதிராக, அதாவது மோடி என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக சனாதன தர்மத்தினுடைய ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயங்களை தவிர்த்துட்டு மற்ற சில விஷயங்களை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் செய்கிறார். சித்தாந்த ரீதியாக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு ஒருத்தர் எதிர்க்கிறார் அப்படிங்கும் போது, அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபரை சாதிய அல்லது வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியை மட்டும் மையமாக வச்சு இரண்டு பேரும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பது அப்படின்னும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதும் எந்த மாதிரியான அரசியல் அப்படிங்கிறதா இந்த ஒட்டுமொத்த வீடியோனுடைய ஒரு மையக்கரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ராகுல் காந்தியினுடைய அரசியல் அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும் வச்சு பார்க்கும் பொழுது எப்படியானதாக இருக்குது? அவரால் பாஜகவின் சித்தாந்தத்தை உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு தன்னை காங்கிரஸ் நிலைநிறுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா? அது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.